மாவீரன் பொல்லான் நினைவரங்கம் அமைக்க இடமளித்தவர்களுக்கு பாராட்டு. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் முத்துசாமி நேரில் வந்து வாழ்த்து. தீரன் சின்னமலையுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மாவீரன் பொல்லானுக்கான நினைவரங்கத்தை சமுதாய கூட அமைப்பில் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள ஜெயராமபுரத்தில் தமிழக அரசு அமைத்துள்ளது. இந்த அரங்கத்தை அமைப்பதற்கு 1 ஏக்கர் நிலம் தேவைப்பட்ட போது அந்த இடத்தில் வசித்து வந்த மக்கள் பொல்லானுக்கான நினைவரங்கம் அமைப்பதற்காக தாங்கள் வசித்து வந்த வீடுகளை காலி செய்துவிட்டு அரசு வழங்கிய மாற்று இடத்திற்கு செல்ல சம்மதம் தெரிவித்தனர். இதன் பின்னர் நினைவரங்கம் கட்டப்பட்டு அதனை கடந்த மாதம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேரில் வந்து திறந்து வைத்தார். இந்த நிலையில் பொல்லானின் நினைவரங்கம் அமைப்பதற்கு இடம் தந்த 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசிப்பதற்கான இடத்தினை தமிழக அரசு அளிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. தற்போது அந்த 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழக அரசு நிலம் ஒதுக்கி தந்ததை அடுத்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அவர்களை நேரில் வரவழைத்து அதற்கான சான்றிதழ்களையும் பாராட்டுகளையும் அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். அப்போது அவர் பேசியதாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஒரு அருமையான நினைவிடத்தை உருவாக்கி அதில் அந்த சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மண்டபம் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக, திருமணத்தை போன்ற அவருடைய குடும்ப நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வசதியாக ஒரு அருமையான மண்டபத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மாவீரன் பொல்லானுடைய சிலையும் மிக அருமையாக அங்கே அமைத்திருக்கிறார்கள். தீரன் சின்னமலை அவருடைய படை தளபதியாக இருந்து அவர்கள் இணைந்து மிகுந்த அக்கறையோடு பணியாற்றிய காரணத்தால் பல வெற்றிகளை அவர்கள் பெற முடிந்தது. தீரன் சின்னமலை அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள் பல தளபதிகள் இருந்தார்கள். அதிலே பொல்லான் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார். எனவே அவருக்கு ஒரு நினைவு மண்டபம், இன்னும் சொல்லப்போனால் தீரன் சின்னமலை நினைவிடத்திற்கு மிக அருகாமையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெயராம்புரம் தான் அவர் இருந்த இடம். எனவே அந்த இடம் பொருத்தமானது என்று சொல்லி அங்கே அமைக்கப்பட்டு ஏறத்தாழ 1 ஏக்கர் பரப்பளவில் இந்த பணிகள் மிக அருமையாக எல்லோரும் வந்து பார்க்கிற அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்தவர்கள் ஒரு 6 குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த 1 ஏக்கருக்குள்ளே நீண்ட நாட்களாக குடியிருந்தார்கள். எனவே அவர்களிடத்தில் பேசி உங்களுக்கு வேறு இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி சொன்ன உடனே அவர்கள் அதை அங்கிருந்து காலி செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு தற்காலிகமாக இருப்பதற்கு வீடுகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அதற்கு பின்னாலே பட்டாவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த பொழுது பட்டா அந்த 6 பேருக்கு மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே இருந்த அத்தனை பேருக்கும் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 பேருடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்காக ஒரு அரசனுடைய சார்பிலே ஒரு தொகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 பேருக்கும் அந்த பணத்தை வைத்து அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை தொடர்ந்து கண்காணித்து அதை இன்றைக்கு செய்து அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வருகிற 28ஆம் தேதி பொல்லான் அவருடைய நிகழ்ச்சி அங்கே நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பேர் வருவார்கள். இந்த ஆண்டும் நிறைய பேர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் பக்கத்தில் தீரன் சின்னமலை அவருடைய நினைவிடத்திலேயும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொல்லான் சிலையை திறப்பதற்காக வந்த பொழுது அங்கேயும் வந்தார்கள். வந்து பார்த்து அங்கே என்னென்ன முன்னேற்றங்களை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
எனவே நாங்கள் அந்த பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த பகுதியிலே போகிற பொழுது பொதுவாக என்னென்ன பணிகள் சொல்லுகிறார்களோ, விவசாயிகள் சம்பந்தமான 2 பணிகளை எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். கோவில் சம்பந்தமான ஒரு பணியை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் துணை முதலமைச்சர் அவர்களும் மிகுந்த அக்கறையோடு ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்ன என்பதை பற்றி எங்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வார்கள். வருகிற 30ஆம் தேதி கூட 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர் பல்லடத்திலே நடக்கிற மிகப்பெரிய ஒரு மகளிர் மாநாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற அந்த மாநாடு, அதற்கு வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி துணை முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வந்து ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுப்பதற்கான அந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நடப்பது நம்முடைய மாவட்டத்துடைய ஒரு அடுத்த படி எடுத்து வைப்பதற்கான முன்னேற்றத்திலே போகிறது. அது அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கிறது. எனவே அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதேபோல் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது எந்த மாதிரியான கோரிக்கை வந்தாலும் அதில் அது சரியாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு அந்த கடமை இருக்கிறது. அதை ஆய்வு செய்து அதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்கலாம். இல்லை, அது அந்த மாதிரி ஒன்றும் எங்களுக்கு வரல. ஆனால் என்ன எந்த கோரிக்கை வந்தாலும் அந்த கோரிக்கையை முறையாக பரிசீலிப்பது, அதில் என்ன சரியாக இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை கண்டிப்பாக அரசு கவனிக்கும். இல்லை, எண்ணிக்கை குறையுதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்த பேருந்து நிலையம், அதே போல் கன்றாத்தாங்குளம் பேருந்து நிலையம் இரண்டும் ஒரே நேரத்தில் இயங்கினால் அது முழுமை பெறும். அந்த காரணத்தால் சில பிரச்சனைகள் வருகிறது. அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டிஆர் அவர்களும் அந்த சோலார் பேருந்து நிலையத்திற்கான இடத்தை மிக விரைவாக எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது எடுக்கப்பட்டால் அங்கே ஒரு தற்காலிகமான பேருந்து நிலையத்தை உருவாக்கி விட முடியும். கன்றாத்தாங்குளத்தில் தற்காலிகமான பேருந்து நிலையத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குற பொழுது சோலார் பேருந்து நிலையமும் கன்றாத்தாங்குளம் பேருந்து நிலையமும் இணையாக செயல்படுகிற பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். இங்கே எந்த பேருந்து வரும், அங்கே எந்த பேருந்து வருங்கிறத எங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். அது எல்லாமுக்குமே இன்டர்கனெக்டட் பஸ்ஸு அதுவும் நாங்கள் கொடுத்து விட முடியும். கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன செட்பேக் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சரி செய்யப்படும். எந்த கட்டணம் இல்லை, அது அங்கிருந்து வர்ற கட்டணம் அது குறைக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு முழுமை பெறுகிற பொழுது அந்த ஆய்வு செய்து அது ஆர்டிஓ லெவலில் அவங்க எடுத்து முடிவெடுத்து பண்ணுவாங்க. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.